Hello students, exercise 3.1ல first sum பார்க்கலாம். Solve அப்படின்னு கொடுத்திருந்தாலே x, y, z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு வரிசையை எழுதிக்கோங்க. அப்போ தான் எந்த எலமெண்ட் கேன்சல் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் வரிசையாக. இப்போ y எலமெண்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணினாலே போதும், எதையும் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷனில் y எலமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் என்னவா கிடைக்கும்? x, zல கிடைக்கும். ஸோ நமக்கு ஆட் 14 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2yயும் 3யும் கேன்சல் பண்ணணும். மேலே ஃபஸ்ட் எலமெண்ட் ஒய்யை கேன்சல் பண்ணதுனால செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் 2y இருக்குது, இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் 2y இருக்குது. ஸோ ஒரு 2ஆல் மேலே மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2yயும் 3யும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? 3x minus z is equal to 2. ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் 5. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒரு எலமெண்ட் ஸோ 3x கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 3xை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இசட்டோட வேல்யூ கிடைக்கும். இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இசட்டோட வேல்யூ 4. இந்த இசட்டோட வேல்யூவை கொண்டு போய் 4 and 5 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு போய் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்னவா கிடைக்கும்? -1. தேங்க்யூ.